இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு டைரெக்டாக ட்ரேடிங் பண்ண முடியாது. பட் நிறைய வீடியோஸ் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து சும்மா உருட்டு. டேட்டா யூஸ் பண்ணாமல் வெறுமே டேட்டா மார்க்கெட் ப்ரொஃபைலை மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்க முடியாது. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு 1 மணி ஆக போகுது. இப்போ அதுக்கப்புறம் எப்படி போகலாம், இன்னைக்கு நாளைக்கெல்லாம் எப்படி போகிறதுக்கான என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு டிசம்பர் 16th வேல்யூ ஏரியா எங்கே இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசம்பர் 16th பிஃபோர் இருக்கிற வேல்யூ ஏரியாஸ் இது 15th, இது 12th. பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 12th 15th ப்ரீவியஸாக இருக்குது. இது வந்து டிசம்பர் 15th வேல்யூ ஏரியா, இது டிசம்பர் 12th வேல்யூ ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது டிசம்பர் 15th நேத்தோட வேல்யூ ஏரியா லோவில் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே பிஓசியும் வேல்யூ ஏரியா லோவுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சு, இல்லை அதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சு, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாலோ கன்ஃபார்மாக கீழே நோக்கி போகும். அதே மாதிரி இன்னைக்கு கீழ் நோக்கி போயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து எப்போ போகும்? ஒன்று நேத்தோட லோவை தாண்டிடுச்சு, ஸோ கீழே போகுது. இப்போ இது எங்கே இருக்குன்னா இந்த வேல்யூ ஏரியாவோட ஏரியாவில் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த டேட்டோட வேல்யூ ஏரியா லோ இங்கே போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. இல்லை மேல் நோக்கியும் போகலாம். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டேட்டாவை தான் பார்த்தாகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தாகணும். தோராயமாக இப்போ இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே சுற்றுறதால மேபி இங்கே போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்கா நம்ம ஜஸ்ட்டு யோசிக்கிறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேட்டா பார்த்தாகணும். இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம்னா நம்ம இந்த வேல்யூ ஏரியாஸ் எல்லாம் வந்து காம்போசிட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம். காம்போசிட்டாக மாற்றுறதுனா என்னதுன்னா ஒரு கம்பைன் பண்ணுறோம் வேல்யூ ஏரியாஸ் எல்லாம். ஒன்றா இருக்கிற வேல்யூ ஏரியாஸை நம்ம கம்பைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12th 15th வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th 10th 11th இந்த 9, 10, 11 இந்த மூணுமே பக்கத்தில் இருக்குது. இதை நம்ம ஒன்றா கம்பைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 வேல்யூ வரையும் ஒன்றாயிடும். 12th 15th வேல்யூ வரையும் ஒன்றாயிடும். அதுதான் காம்போசிட் ப்ரொஃபைல். அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பர் 16 இன்னையோட வேல்யூ வரையா இங்கே போயிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு பிஃபோராக இருக்கிற வேல்யூ வேரியஸ் என்ன இருக்குது? 12th 15th இதை நம்ம ஒன்றாக்குறோம். ஸோ 15th போயிட்டு அதை 12th மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் 12th 15th வேல்யூ ஏரியா. அதுக்கு அடுத்தது 9, 10, 11 இந்த மூணோட வேல்யூ ஏரியா ஒன்றாக்குறோம். 11th 10th மெர்ஜ் பண்ணுறேன். 10th 9th மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதோட காம்போசிட் ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இதுதான் அந்த வேல்யூ ஏரியா. இப்போ நம்ம இன்னி போயிட்டு இருக்கிற ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு ப்ரீவியஸாக 2 காம்போசிட் ப்ரொஃபைல் இருக்குது. இது ஒரு காம்போசிட் ப்ரொஃபைலு, இது ஒரு காம்போசிட் ப்ரொஃபைல். இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது? இதுக்கு பிஃபோராக இருக்கிற இந்த காம்போசிட் ப்ரொஃபைலை சுற்றி போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் இப்போ இருக்கிற ப்ரைஸ். எல்லோ கலர் அடிஷனல் லைன் தான் இப்போ இருக்கிற ப்ரைஸு. அது ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டு வச்ச காம்போசிட் ப்ரொஃபைலில் சுற்றி போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக என்ன ஆகும்னா இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட இதுதான் ஐ பாயிண்ட், இது லோ பாயிண்ட். இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட ஐயை பிரேக் பண்ணுச்சுன்னா அது இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் நோக்கி போகும். இல்லை இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இந்த லைனுக்கு வரும். ஸோ இதுதான் இப்படி தான் மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இது இன்னைக்கு நடக்காது, இன்டர்டேட்டுக்கு செட் ஆகாது, பொசிஷனுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் எந்த ரேஷனில் போதோ அப்போ இந்த வேல்யூ ஏரியாஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் வந்து மேல் நோக்கி போகுது, இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் உடைச்சிட்டு மேல் நோக்கி போகுது அப்படின்னா இந்த காம்போசிட் ப்ரொஃபைலுக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு விபிஓசி இருக்குது 2600. ஸோ இன்னியோட ஓப்பனை பிரேக் பண்ணுச்சுன்னா 26045 இந்த பிரேக் பண்ணுச்சுன்னா வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வால்யூமோட பிரேக் பண்ணுச்சுன்னா அது இந்த காம்போசிட் ப்ரொஃபைல உள்ள போயிட்டு கன்ஃபார்மா 26103 விபிஓசிக்கு போகும். விபிஓசி டச் பண்ணிட்டு அது இந்த காம்போசிட் ப்ரொஃபைல முடிக்கும். இன்கேஸ் அது நடக்கல, இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் கீழ் நோக்கி போகுது, இதோட கீழ் நோக்கி போகுது அப்படின்னா கீழே என்ன இருக்கு, இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட லோ பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ 25800. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக் லோவை டச் பண்ண 25880 போகும், அதுக்கப்புறம் 25800 போகும். ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். வெறுமனே லைன் சார்ட்டோ வேற எந்த சார்ட்டோ போட்டோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. இது பியூர்லா இன்ட்ராடேக்கு செட்டே ஆகாது, ஒன்லி ஃபார் பொசிஷன். இப்போ எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இதுதான். இப்போ நான் பார்க்குறது ஒன்று ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவேன். அது இந்த காம்போசிட் ப்ரொஃபைலை பிரேக் பண்ணதா, இந்த காம்போசிட் ப்ரொஃபைலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அதிகமாக ட்ரேட் எடுப்பேன். இல்லை கொஞ்சம் ஒரு லாட் 2 லாட் அப்படி தான் ட்ரேட் எடுப்பேன், டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் எப்போ பிரேக் பண்ணுதோ, ஒன்ஸ் இப்படியோ இல்லை கீழ் நோக்கியோ, அப்போ நான் வந்து அக்ரெசிவாக ட்ரேட் எடுப்பேன். அதை மேல் நோக்கி போனால் இதுதான் என்னோட டார்கெட்டு, கீழ் நோக்கி போனால் இதுதான் என்னோட டார்கெட். நடுவில் வந்து இந்த டார்கெட் வர வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடாது, அது முட்டாள்தனம். நடுவில் நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி, அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோ இல்லை வேற எந்த டேட்டா, வால்யூம் டேட்டாவோ ஆட்டோ ஃப்ளோ டேட்டாவோ, எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கரண்ட்டாக இன்ட்ராடேக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மைண்டாக மாற்றிக்கணும், பொசிஷனாக மாடிஃபை பண்ணிக்கணும். லாஸ் ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன். தேங்க்யூ, பாய்.